நண்பர்களோட வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ரு வந்து ஒரு மரண மாசான அப்டேட் அப்படின்னு பார்க்கப்படுது. ரஷ்யாவோட 57 பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த Su-57 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் அப்படின்னு பார்க்குறோம். மேற்கத்திய நாடுகள், அதாவது இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இப்போ பார்த்து கொஞ்சம் அழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது அலறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஒருவேளை இந்தியா இந்த Su-57 ஜெட்டில் நம்ம ஊர் மேட் இன் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இந்த ஏவியானிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபிட் பண்ணிட்டா அது அமெரிக்காவோட F-35 ஜெட்டை வந்து ஓரம் கட்டிடும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதனால நம்ம ஊர் ஏவியானிக்ஸ்னு அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவர்ஃபுல் தான். அது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க, DRDO. அதை இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சரி, நம்ம ஊர் ஒளிஞ்சிருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்திய டெக்னாலஜியும் Su-57 எப்படி F-35 எமனா மாறுது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு டிஃபென்ஸ் உலகத்தில் வந்துட்டு ஒரு பெரிய விவாதம் வந்து போயிட்டு இருக்கு. ரஷ்யா நமக்கு Su-57 ஜெட்டை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, நம்ம ரஃபேல் டீல் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெட்டில் நம்ம ஊர் கேலியம் நைட்ரேட் ரேடார்ஸை பொருத்த போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. இதை தான் வந்து வெஸ்டர்ன் மீடியாஸ் இப்போ ரொம்ப மிகப்பெரியாவது மதர் ஆஃப் ஆல் ஆஃபர் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட F-35 விட இது வந்து எப்படி பவர்ஃபுல்லாக ஆக போகுது, அந்த மேஜிக் டெக்னாலஜி என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல இந்த கேலியம் நைட்ரேட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது GaN அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இப்போது சிலிக்கானை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் தான் இந்த GaN சொல்லக்கூடிய இந்த கேலியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மின்னல் வேகம். அதாவது சிலிக்கானை விட இது ரொம்ப வேகமாக எலக்ட்ரான்களை கடத்தக்கூடியது அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. அதாவது சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சூடாகிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்லாம் நம்ம வந்து ஃபேன் வச்சிருப்போம், சிஸ்டம்லாம் ஃபேன் வச்சிருப்போம் ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த GaN மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். அதனால டிவைஸ் வந்து சூடாகிறது வந்து தடுக்கப்படுது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னது. இப்போ வர சின்ன சைஸ் ஃபாஸ்ட் சார்ஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 65 வாட் ஆகட்டும், 100 வாட் சார்ஜஸ் ஆகணும், எல்லாத்தையும் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த GaN தான் அப்படின்னு சொல்கிறோம். இது சிப்களை வந்துட்டு ரொம்ப சின்னதாக்குறதுக்கு உதவுது அப்படின்னு பார்க்கப்படுது. டிஃபென்ஸ் உலகத்தில் இதுதான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ ரேடார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதிரி நாட்டு விமானங்களை துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது உதவி பண்ணுது அப்படின்னு பார்க்கப்படுது. இதனால தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய Su-30 MK ஜெட்டில் இந்த டெக்னாலஜியை வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்கிட்ட தான் வந்து இந்த GaN சிப்ஸ் தயாரிக்கிற டெக்னாலஜி இருக்குது. இப்போ நாமளும் வந்து அதில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய ISSC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெங்களூரு ஒரு நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் DRDO விஞ்ஞானிகளை வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7 நாடுகள்கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்குது. அமெரிக்கா இவங்க வந்து நமக்கு தெரியும் ஸ்டெல்த்தில் எலக்ட்ரானிக்ஸில் அவங்க பெரிய ஆனதுனால இவங்க எப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ரேடார்கள் மற்றும் இந்த 5G டெக்னாலஜி வந்து எல்லாத்துலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க பார்க்கப்படுது. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டரில் வந்து அவங்க கால் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் அதிகமாக வந்து அவங்க இந்த மாதிரியான GaN எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோமொபைலுக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வராங்க. சிப்பில் அவங்க வந்து தன்னிறைவுபடுறாங்க. அதனால் அவங்ககிட்டயும் இந்த சொந்தமாக GaN சிப்பை தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அவங்க ஊர் இந்த ஃபைட்டர் ஜெப்டான J-20 வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென்கொரியா பொறுத்த வரைக்கும் சாம்சங் போன்ற பெரிய நிறுவனம்லாம் இருக்குது. சாம்சங் வந்து சிப்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. அதனால் அவங்ககிட்டயும் இந்த டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 நாடுகள்கிட்ட இருக்குது இந்த டெக்னாலஜி. ஜெர்மனிகிட்ட இருக்குது, ஃப்ரான்ஸ்கிட்ட இருக்குது, UK கிட்ட இருக்குது. குறிப்பாக ஜெர்மனி மற்றும் ஃப்ரான்ஸ் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்காக வந்து இந்த GaN யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்தியா வந்து இப்போ நாமளும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். 2023 DRDO வந்து இந்த சிப்ஸ், அதாவது GaN MMICS அப்படின்னு கூடிய ஒரு சிப்பை வந்து வெற்றிகரமாக தயாரித்து சாதனை பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஃபைட்டர் ஜெட்லையும் சரி, அதாவது இந்த F-35 ஆகட்டும், ரஃபேல் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கால்சியம் ஆக்சைடு, அதாவது GaAs அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியா இப்போது புதுசாக கால்சியம் நைட்ரேட் அப்படின்ற சிப்பை வந்து தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த சிப்ஸ் இருக்கக்கூடிய ரேடார்ஸு பழைய ரேடார்ஸை விட ரொம்ப ரொம்ப வேகமாகவும் தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் வந்து பார்க்கறதுக்கு உதவும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது அதிக வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது அப்படின்றதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒரு விஷயம் சொல்கிறேன். 2016 பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேல் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 36 ரஃபேல் விமானங்கள் வந்து வாங்குறதுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டோம். அதில் 50% வந்து ஆஃப்செட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப்செட் கிளாஸ் அப்படின்னாக்கா பிரான்ஸ் வாங்குற பணத்தில் பாதி பணத்தை இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணணும், அல்லது அவங்களுடைய அந்த உயர் தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அதாவது டெக்னாலஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அக்ரிமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேலியம் நைட்ரேட் கோரிக்கை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் DRDO மற்றும் இந்த பாதுகாப்புத்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரான்ஸ் கிட்ட வந்து கேட்டாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கேலியம் நைட்ரேட் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு நாங்கள் சொந்தமாக வந்து ரேடார் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன் அப்படின்னா ரஃபேல் இருக்கக்கூடிய ரேடார் வந்து இந்த தொழில்நுட்ப அடிப்படையாக தான் கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம கிட்ட கேட்டோம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த தால்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுடைய முக்கியமான ராணுவ ரகசியங்கள், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜியை வந்து நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய நண்பராக இருந்தாலும் சரி, இல்லை பணம் எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் சரி, இந்த வித்தையை மட்டும் நாங்கள் சொல்லி தரமாட்டோன்ற மாதிரி வந்து அவங்க அப்பவே கையை வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. பிரான்ஸு நமக்கு தர மறுத்த இந்த டெக்னாலஜியை நம்ம DRDO விஞ்ஞானிகள் வந்து இப்போ சொந்தமாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கண்டுபிடிச்ச இந்த விருப்ஷா அப்படின்னு கூடிய இந்த ரேடார் வந்து கிட்டத்தட்ட 2400க்கும் மேல சின்ன சின்ன ரேடார் மாடியூல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரஃபேல் ஜெட்ல பாத்தீங்கன்னாக்கா வெறும் 1600 மாடியூல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இது 300 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய எதிரி ஜெட்டுகளை கூட அக்யூரேட்டா கண்டறியும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கண்டுபிடிக்கிற இந்த புது ரேடார் அப்படின்னு பார்க்கப்படுது. இதை கொண்டு போய் நம்ம அந்த Su-57ல வச்சோம் அப்படின்னா அமெரிக்காவோட F-35 ஜெட்டு இதோட கண்ணுல மண்ணை தூவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த F-35 இருக்கக்கூடிய ஒரே பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மார்ட் மூளை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ரேடார், கேமரா, சேட்டலைட் எல்லாத்துலேயும் இருந்து வரக்கூடிய தகவல்களை ஒன்றா சேர்த்து பைலட்டுக்கு டக்குன்னு வந்து புரிய வைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ரஷ்யாவோட Su-57 பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கம்மி தான். மேலும் ரஷ்யாவோட Su-57ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கேலியம் ஆர்சனைட் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த GAN-AS அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பழைய ரேடார் அப்படின்னு பார்க்கப்படுது. இது இப்போ இந்த GAN அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்தியா இப்போ நம்ம ஊர் சாஃப்ட்வேர் மற்றும் இந்த மிஷன் கம்ப்யூட்டரை அதில் ஏற்ற போகிறாங்க. இதனால Su-57க்கு ஒரு சூப்பர் மூளை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ சொல்லுங்க, கண்டிப்பாக இது வந்து பவர்ஃபுல்லான விஷயம் தான் அப்படின்னாக்கா 100% பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட பவர்ஃபுல்லான என்ஜினு இந்தியாவோட சூப்பரான மூளை அதில் பொருத்தும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு பர்ஃபெக்ட் ஏர்கிராஃப்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2026 நடக்க போகக்கூடிய அதிரடியை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த Su-30 MK இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ரஷ்யாவோட லைசன்ஸில். இந்த ஜெட்டில் இந்த ரேடாரை வந்து நம்ம 2026 பொருத்த ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இதை பார்த்து தான் வந்து ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் Su-57ல இந்த ரேடார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க பார்க்கப்படுது. இந்தியா இந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா ஆசியாவிலேயே நம்ம ஒரு கிங்காக மாறிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிலாம் நமக்கு கொடுக்க மறுத்த இந்த நாடுகள் மத்தியில் இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு வருது, இந்தியா வளர்ந்துட்டு வருதுன்றதை உண்மையிலே காமிக்குதுன்னு தான் பார்க்கப்படுது. ரஷ்யா கிட்ட இந்த GAN டெக்னாலஜி கிடையாது, மற்ற நாடுகள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. ஆனால் ரஷ்யாட்ட இது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அவங்க வேணும்னா சைனாட்ட வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் சைனா வந்து ரிலையபிள் கிடையாது. ஸோ இப்போ அவங்க Su-57க்கு நம்மளுடைய இந்த GAN யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த டீல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்மகிட்ட வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் நம்மளோட தான் இருக்குது AMC. அது இன்னும் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீஷன் முடியலை, அது டைம் எடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இன்கேஸ் நம்ம இந்த டெக்னாலஜியோட Su-57 கொண்டு வந்தோம் அப்படின்னா ரஷ்யனுடைய ரிலையபிலிட்டி, ரஷ்யனுடைய மெஷின் வித் இந்தியன் பிரெயின் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.